அந்த ஆவியானவர் நீங்க அவங்கள தேற்றுங்க, அவங்கள பலப்படுத்துங்க. சரீரத்துல காணப்படுகிற பலவீனங்கள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. நீர் இழந்த ஆசீர்வாதத்தை நீங்க திருப்பி கொடுங்க ஆண்டவரே. அவங்க வாழ்க்கையில் ஆண்டவரை இழந்து போன ஆசீர்வாதங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ளுங்கப்பா. வாய்ப்பில்ல, இயற்கையா கருத்தரிக்கிறதற்கு வாய்ப்பே இல்லை, இயற்கையா எதுவும் நடக்கிறதற்கு வாய்ப்பே இல்லை. இப்படிப்பட்ட காரியங்களை கேட்டு மனமடிவோட இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, ஆவியானவர் ஆண்டவரே, நீங்க அந்த பிள்ளைகளை ஆறுதல் படுத்துங்க, நீங்க அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இயேசுவே, நீங்க அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. நீங்க அந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து குழந்தையை கொடுத்து ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பண தேவைகளோட ஆண்டவரே, ஆண்டவரே பணத்தை செலவு செய்து ஆண்டவரே இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பணம் எல்லாம் செலவழித்தது தான் மிச்சோன்னு ஆண்டவரே வேதனையில இருக்கிறாங்க. அவங்களையும் நீர் ஆசீர்வதிங்கப்பா. விசேஷமா பாதிக்கப்பட்டு இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். ஐசியூல இருக்கலாம் ஆண்டவரே, ஆண்டவரே பாதிக்கப்பட்டு இருக்கலாம் ஆண்டவரே. இயேசு ஆட்டிசம்னால பாதிக்கப்பட்டு இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு பிள்ளைகள் மேல உம்முடைய கரம் வைக்கப்படட்டும். சுகமளிக்கிற கரம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேல வைக்கப்படட்டும் ஆண்டவரே. இப்பொழுதே ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கு ஒரு சுகம் உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும். இந்த காரியத்திற்காக இந்த சகோதரரோடு இணைந்து இப்ப நம்ம